தமிழர் இணைந்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 3 பயிற்சி கணக்கு எண் 6க்கு எப்படி எளிமையா தீர்வு காண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது கணக்கியல் சமன்பாடுகள்ல இறுதி கணக்கு. அதனால இந்த கணக்கை நீங்க ரொம்ப கவனமா பாருங்க. இதோட கணக்கியல் சமன்பாடுகள் நிறைவடையுது. அடுத்த வகுப்புல இருந்து நாம குறிப்பீட்டு பதிவுகளை பார்க்க போறோம். சரி, கணக்க ஒவ்வொரு நடவடிக்கையா படிச்சு அதற்கான தீர்வுகளை பார்த்தரலாமா? பயிற்சி கணக்கு எண் 6. பின்வரும் நடவடிக்கைகளை கொண்டு கணக்கியல் சமன்பாட்டினை உருவாக்கவும். கணக்கியல் சமன்பாடு அப்படிங்கிறது சொத்துக்கள் ஈக்குவல் டு முதல் கூட்டல் பொறுப்புகள். இதை நம்ம முதல் கணக்குல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். சொத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு சொந்தமானதுன்னு சொல்லக்கூடியது அனைத்தும் சொத்துக்கள். முதல் அப்படிங்கிறது தொழில் தொடங்க தேவையான நிதிக்கு பேர் தான் என்னது முதல். இதை உரிமையாளர் கொண்டு வரார். அடுத்தது பொறுப்புகள். நிறுவனத்துக்கு தேவையான நிதியை பிற நபர்களிடமிருந்து பெற்றிருந்தாலோ அல்லது சரக்குகளை பிற நபர்களிடமிருந்து கடன் சொல்லி பெற்றிருந்தாலோ அதற்கு உண்டான தொகையை நாம் திரும்ப செலுத்துதல் வேண்டும். அப்போ ஒரு நபருக்கு திரும்ப செலுத்த வேண்டி இருந்ததுன்னா அதற்கு பேரு பொறுப்புகள். இந்த 3 கான்செப்டையும் நினைவுல வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா கணக்கியல் சமன்பாடுகள்ல எந்த தவறுகளும் வராது. மேலும் கணக்கியல் சமன்பாடு செய்யும் பொழுது நாம நிறுவனத்தின் பார்வையில் இருந்து மட்டும்தான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அணுகணும். உரிமையாளருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கணக்கை நாம செய்ய கூடாது. சரி, கணக்கியல் நடவடிக்கை 1க்கு என்ன தீர்வுங்கிறத பார்த்தரலாம். ரொக்கம் 80,000 மற்றும் சரக்குகள் 75,000 கொண்டு வியாபாரம் துவங்கப்பட்டது. முதல் நடவடிக்கை என்னது? வியாபாரம் தொடங்கியது. என்னென்ன கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க? ரொக்கம் மற்றும் சரக்குடன் தொழில் துவங்கியது. ரைட்டா? ரைட். ரொக்கமும் சரக்கும் தொழிலுக்கு உள்ள வருது. ரொக்கம் நமக்கு சொத்து, சரக்கும் நமக்கு சொத்து. அப்ப சொத்தினுடைய மதிப்பு அதிகரிக்குது. சொத்தின் மதிப்பு அதிகரிக்கிறதுனால சொத்துக்கள் பக்கத்துல ரொக்கம் மற்றும் சரக்கிருப்பு அப்படிங்கிற 2 காலத்தை நாம உருவாக்கிக்கிறோம். ஏற்கனவே இதற்கு முன்னாடி நாம 4வது கணக்குகள்ல ரொக்கம் மற்றும் சரக்கோட தொழில் துவங்கி இருக்கோம். இது மீண்டும் அதே நடவடிக்கை நமக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான், புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட். ரொக்கமா உரிமையாளர் எவ்வளவு கொண்டு வந்திருக்காருன்னா 80,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காரு. சரக்கிருப்பா 75,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? தொழில் துவங்க என்னென்ன கொண்டு வராங்களோ அது எல்லாமே முதல்னு நாம சொல்லியிருக்கோம். இந்த கணக்குகள்ல ரொக்கம் மற்றும் சரக்கிருப்பை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த 2மே நமக்கு முதல். அப்ப ரொக்கத்தினுடைய மதிப்பையும் சரக்கிருப்பினுடைய மதிப்பையும் கூட்டி நாம எங்க எழுதிக்கணும்? முதல்ன்ற காலத்துக்கு கீழே எழுதிக்கணும். சரியா? எவ்வளவு? 1,55,000 ரூபாய். புரிஞ்சுதா? ஒரு நடவடிக்கை முடிஞ்ச உடனே அந்த நடவடிக்கை நாம என்ன பண்ணிடணும்? சரி கட்டணும் இல்லையா? அப்ப சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? மேல இருக்க தொகையை அப்படியே நாம என்ன பண்ணிக்குவோம்? கீழே எழுதிக்குவோம். புரியுதா? ரைட். அடுத்தது முதல் பக்கத்துல இருக்கக்கூடிய 1,55,000 அப்படியே கீழே எழுதிக்கலாம். ரைட். நடவடிக்கைய சரி கட்டிட்டோம். சரி கட்டினதுக்கு அடுத்தது நாம என்ன பார்ப்போம்? கணக்கியல் சமன்பாடு உடன்படுதா இல்லையா அப்படிங்கறத நாம பார்ப்போம். சமன்பாட்டின்படி சொத்து இருப்பு 1,55,000, முதல் மற்றும் பொறுப்புகள் இருப்பும் 1,55,000 ரூபாய். அப்ப சமன்பாடானது என்ன ஆகுது? உடன்படுது. இப்ப 2வது நடவடிக்கைக்கு போயிடலாமா? 2வது நடவடிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தரலாம். சண்முகத்திற்கு கடனுக்கு சரக்கு விற்றது 50,000 ரூபாய். சண்முகத்திற்கு சரக்கு கடனுக்கு விற்றது. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஒரு நடவடிக்கைகள்ல ஒரு நிறுவனம் அல்லது ஒரு ஆளினுடைய பெயர் வந்ததுன்னா அந்த நடவடிக்கைக்கு பேரு கடன் நடவடிக்கை அப்படின்னு. இந்த கணக்குகள்ல பாருங்க, பேரும் வந்திருக்கு. அதற்கு கூடவே பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க? கடனுக்கு வித்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? ரைட். சண்முகத்துக்கு சரக்க நாம வித்திருக்கோம். அப்ப சரக்கினுடைய மதிப்பு என்ன ஆகும்? குறையும். சரக்கு நம்மளை விட்டு வெளியில போகுது. வெளியில போறதுனால சரக்கினுடைய மதிப்பு குறையும். அதனால சொத்துக்கள் பக்கத்துல இருந்து சரக்கிருப்ப என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். கழித்தல் எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க? 50,000 ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க. அப்ப 50,000 ரூபாய். அடுத்தது சண்முகம் காசு கொடுத்து வாங்கிட்டு போனாரா? இல்ல. அப்ப ரொக்கம் நமக்கு எதுவும் சேராது. அதனால அதனுடைய மதிப்பு நாம 0 போட்டுக்கிறோம். அடுத்தது காசு கொடுத்து வாங்கிட்டு போகாம சண்முகம் எப்படி வாங்கிட்டு போனாரு? கடன் சொல்லி வாங்கிட்டு போறாரு. நாம யாருக்காவது கடன் கொடுத்திருந்தோம்னா அவருக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம்? கடனாளிகள். நம்மிடம் இருந்து யாராவது பொருளோ அல்லது காசோ
கடன் சொல்லி வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் வந்து என்னது, கடனாளி. அப்ப கடனாளி புதிதாக வரும் பொழுது சொத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கிறது. கடனாளி நமக்கு சொத்து. கடனாளி ஏன் நமக்கு சொத்து அப்படின்னு சொல்றோம்? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசு யாருடையது? நம்முடையது. என்னைக்கா இருந்தாலும் நமக்கு திரும்ப வரக்கூடியது. அப்ப நமக்கு சொந்தமானதெல்லாம் என்னது? சொத்துக்கள். இப்ப ஏன் நம்ம கடனாளிகளை சொத்துக்கள்னு சொல்றோங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியுதா? இதையும் நம்ம ஏற்கனவே போன கணக்குகள்லயே பார்த்திருக்கோம். அப்ப இதை பத்தின தெளிவான விளக்கமும் கொடுத்திருக்கோம். சரியா? இப்ப கடனாளியுடைய மதிப்பு எவ்வளவு? 50,000 ரூபாய். புரியுதா? 50,000 மதிப்புள்ள சரக்க 50,000 ரூபாய்க்கு மட்டும்தான் நம்ம சண்முகத்துக்கு கொடுத்திருக்கோம். அதனால இந்த வியாபாரத்துல நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. அதனால இந்த நடவடிக்கை முதல்ல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால முதல்ல இந்த நடவடிக்கைக்கு 0 போட்டுறோம். புரியுதா? ரைட். இப்ப நடவடிக்கையை முடிச்சிட்டோம். நடவடிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நடவடிக்கையை நாம சரி கட்டணும். சரி கட்டும் பொழுது ரொக்கத்துல எந்த மாற்றமும் இல்லை. அந்த 80,000 அப்படியே வந்துடும். சரக்கிருப்புல 75,000 இருந்து 50,000 கழிச்சோம் அப்படின்னா மீதி 25,000 நமக்கு கிடைக்கும். கடனாளிகள் புதுசா உள்ள வந்திருக்காங்க. அதனால அதனுடைய மதிப்பு 50,000 அப்படியே வந்துடும். முதல்ல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால 1,55,000 அப்படியே வந்துடும். இப்ப சமன்பாடு உடன்படுதா இல்லையா அப்படின்னு நாம பார்க்கணும். 50, 25, 75, 75, 80, 1,55,000. முதல் மற்றும் பொறுப்புகள் பக்கமும் 1,55,000. அப்ப இரண்டாவது நடவடிக்கை முடிஞ்சிடுச்சு. சமன்பாடும் உடன்பட்டுருச்சு. மூன்றாவது நடவடிக்கை, சண்முகத்திடமிருந்து 49,000 பெற்றுக்கொண்டு அவருடைய கணக்கு தீர்க்கப்பட்டது. சண்முகத்திடம் 49,000 பெற்றுக்கொண்டு அவர் கணக்கு தீர்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. தீர்க்கப்பட்டது. அதாவது சண்முகத்துக்கு நாம 50,000 ரூபாய்க்கு கடனுக்கு சரக்க கொடுத்தோம். 50,000 அவர் கடன் நான் அப்புறமே தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனார். ஆனா அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றது எவ்வளவு? 49,000 வாங்கிட்டு அவருடைய கணக்கை நாம முடிச்சுட்டோம்னு சொல்றாங்க. சண்முகம் தர வேண்டியது எவ்வளவு? 50,000 ரூபாய். ஆனா அவர் நமக்கு கொடுத்தது எவ்வளவு? 49,000 ரூபாய். இன்னும் சண்முகம் தர வேண்டியது எவ்வளவு? 1,000 ரூபாய். ஆனா அவருடைய கணக்கை முடிச்சுட்டோம். அதாவது நீயும் எதுவும் தர வேண்டாம், நானும் எதுவும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கணக்கை நிறைவு செய்யறதுக்கு பேரு தான் தீர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப 50,000 தர வேண்டிய இடத்துல 49,000 ரூபாய் வாங்கிட்டு கணக்கை முடிச்சோம்னா அப்ப அந்த 1,000 ரூபாய் என்ன ஆகுறது? அந்த 1,000 ரூபாய்க்கு பேரு தள்ளுபடி. 1,000 ரூபாய்க்கு பேர் வந்து என்னது? தள்ளுபடி. இப்ப நம்ம கடைகளுக்கு போறோம், 1,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம். அதுல 10% டிஸ்கவுண்ட் போக 900 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேக்குறாங்க இல்லையா? அந்த 100 ரூபாய்க்கு பேர் நாம என்ன சொல்றோம்? தள்ளுபடின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்கேயும் செஞ்சிருக்காங்க. 50,000 ரூபாய் காசு தர வேண்டியவரு 49,000 தான் கொடுத்தாரு. ஆனா அவருடைய கணக்கை நாம முடிச்சிட்டோம். அப்ப 1,000 ரூபாய் அவருக்கு நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு பேர் வந்து என்னது? தள்ளுபடி. புரியுதா? சரி, இப்ப இந்த நடவடிக்கை என்ன பண்ணுது அப்படிங்கறத பாத்திரலாம். சண்முகம் என்ன பண்ணாரு? 49,000 ரொக்கம் கொடுத்தாரு. அப்ப ரொக்கத்தினுடைய மதிப்பு முதல்ல என்ன ஆகும்? அதிகரிக்கும். அதனால ரொக்கத்துல 49,000 ரூபாய முதல்ல கூட்டிக்கலாம். அடுத்தது அவருடைய கணக்கு தீர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 50,000 கொடுத்துட்டேன், இனிமே நீ பணம் எனக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப கடனாளியினுடைய மதிப்பு வந்து என்ன ஆகுது? குறையுது. சண்முகம் தானே கடனாளி கீழே வராரு. அவரு தானே நம்ம கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு போனாரு. அப்ப 50,000 அவர் திருப்பி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஆனா உண்மையாலுமே அவர் திருப்பி கொடுத்தது எவ்வளவு? 49,000. அப்ப 1,000 ரூபாய் என்ன பண்ணிருக்கோம்? தள்ளுபடி. தள்ளுபடி யாரு தான் கொடுக்க முடியும்? ஓனர் தானே கொடுக்க முடியும். அப்ப ஓனருக்கு அந்த 1,000 ரூபாய் வந்து என்ன ஆகல? வந்து சேராது. அவருக்கு நட்டம் தான். நட்டம் வரும் பொழுது அந்த நட்டம் யாரை போய் சேரும்? உரிமையாளரை போய் சேருகிறது. தள்ளுபடி வழங்கணும்னா அந்த காசு நமக்கு திரும்ப வராது. அதனாலதான் முதல்ல இருந்து இந்த 1,000 ரூபாயை வந்து நாம கழிச்சிடறோம். புரியுதா? ரைட். இப்ப இந்த நடவடிக்கையை நாம சரி கட்டலாம். சரி கட்டும் பொழுது 80,000 49,000 கூட்டணும் அப்படின்னோம்னா 1,29,000 ரூபாய். சரக்கிருப்புல இந்த நடவடிக்கை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. அதனால அதோட மதிப்பு 0 போட்டு சரி கட்டிடலாம். 25,000 ரூபாய். கடனாளி 50,000 இருந்து 50,000 போச்சுன்னா அதனுடைய மதிப்பு 0 ஆயிடும். முதல்ல 1,000 ரூபாயை கழிச்சோம் அப்படின்னோம்னா 1,54,000 ரூபாய். நடவடிக்கை சரி கட்டினதுக்கு அப்புறம் சமன்பாடு உடன்படுதா இல்லையான்னு பாத்திரலாம். 1,29,000 கூட்டல்
25,000. கடனாளிகள் மதிப்பு 0. அதனால அதை கூட்டணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும்னா 1,54,000 வருது. முதல் மற்றும் பொறுப்புகள் பக்கமும் 1,54,000 வருது. அப்ப நாம போட்ட கணக்கு சரி, சமன்பாடானது உடன்படுகிறது. புரியுதா? அடுத்த நடவடிக்கை, கொடுபட வேண்டிய சம்பளம் 3,000 ரூபாய். கொடுபட வேண்டிய சம்பளம். கொடுபட வேண்டியது அடுத்தவர்களுக்கு தர வேண்டியது. அடுத்தவர்களுக்கு தர வேண்டியது அப்படின்னு சொன்னாவே அது நமக்கு என்னது? பொறுப்புகள். அப்ப கொடுபட வேண்டிய சம்பளம் நமக்கு பொறுப்பு. புரியுதா? சம்பளம் கொடுக்க வேண்டியது உரிமையாளருடைய கடமை. அதனால சம்பளத்தை முதல்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? கழிச்சிடணும். ஒரு நபருக்கு நம்ம சம்பளம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய முதலினுடைய அளவு குறையும். செலவுகளை யார் தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம்? உரிமையாளர் தான் எடுத்துக்கணும்னு இதுக்கு முன்னாடி கணக்குகள்லயே நாம சொல்லியிருக்கோம். அதனால முதல்ல இருந்து இந்த 3,000 ரூபாயை முதல்ல நம்ம கழிச்சிடறோம். அடுத்தது, கொடுபட வேண்டிய பொறுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு பொறுப்பு. இன்னும் தராம வச்சுட்டு இருக்கோம். அடுத்தவனுக்கு அதான் நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு போனவங்களுக்கு இன்னும் நம்ம தராம வச்சுட்டு இருக்கோம். அதனால அதை நம்ம திருப்பி கொடுக்கற வரைக்கும் அது நமக்கு பொறுப்பு. அதனால பொறுப்புகள் பக்கம் 3,000 ரூபாயை நம்ம உருவாக்கிக்கிறோம். புரியுதா இந்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது? இந்த நடவடிக்கை ரொக்கத்துல எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது, சரக்கிருப்புலையும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. கடனாளிகள் மதிப்பு ஏற்கனவே 0ல தான் இருக்கு. அதனால அதனுடைய மதிப்பும் 0. புரியுதா? இப்ப நடவடிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை சரி கட்டிடலாம். ரொக்கத்துல எந்த மாற்றமும் இல்ல. அந்த 1,29,000 அப்படியே வந்துடும். சரக்கிருப்புலையும் எந்த மாற்றமும் கிடையாது. 25,000 அப்படியே வந்துடும். கடனாளிகள்ல எந்த மாற்றமும் இல்ல. 0. முதல் 1,54,000 இருந்து 3,000 ரூபாய் கழிச்சோம்னா 1,51,000 ரூபாயாக மாறிடும். கொடுபட வேண்டிய பொறுப்புகள் பக்கம் 3,000 ரூபாய் புதுசா உருவாகும். சமன்பாடு உடன்படுதான்னு பார்த்தோம்னா ரொக்கம் கூட்டல் சரக்கிருப்பு 1,54,000. முதல் கூட்டல் பொறுப்புகள் 1,51,000 பிளஸ் ஒரு 3 1,54,000. சமன்பாடானது உடன்படுகிறது. சரியா? அடுத்த நடவடிக்கை, 1000 மதிப்புள்ள சரக்கு தொண்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. வழங்கியது. 1000 மதிப்புள்ள சரக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப சரக்கினுடைய மதிப்பு என்னாகும்? குறையும். நம்மளை விட்டு சரக்கு வெளியில போகுது. அதனால சரக்கின் மதிப்பு முதல்ல குறையுது. எவ்வளவு ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறாங்க? 1000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கை கொடுத்திருக்காங்க. அப்ப சரக்கிருப்புல இருந்து 1000 ரூபாய் நம்ம என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். ரைட். தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படக்கூடியது நம்ம இலவசமா வழங்குவோம். அப்ப இலவசமா வழங்கினா அதனால எந்த விதமான காசும் நமக்கு வராது. அப்ப நம்ம போட்ட முதல் நமக்கு திரும்ப வராது. அப்ப முதலுடைய மதிப்பு என்னாகும்? குறையும். அதனால முதல்ல இருந்து நாம இந்த 1000 ரூபாய கழிச்சிடணும். புரியுதா? இப்ப ஒருத்தருக்கு 10 சோமசா வச்சிருக்கோம். அந்த 10 சோமசாவை விற்கிறதுக்காக வச்சிருக்கோம். அதுல ஒரு சோமசா எடுத்து இலவசமா கொடுத்தோம்னா நம்ம போட்ட காசு நமக்கு வருமா? வராது. அப்ப முதலினுடைய அளவு என்னாகும்? குறையும். இந்த கான்செப்ட்ல தான் அந்த முதல் நாம கழிக்கிறோம். புரியுதா? ரைட். இந்த நடவடிக்கை ரொக்கத்துல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. 0. ஏற்கனவே கடனாளியோட மதிப்பு 0ல தான் இருக்கு. அதனால மீண்டும் 0 போட்டுக்கிறோம். கொடுபட வேண்டிய பொறுப்புகள்ல இந்த நடவடிக்கை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. அதனால அங்கேயும் 0 போட்டுக்கிறோம். இப்ப சரி கட்டணும் அப்படின்னா ரொக்கத்துல எந்த மாற்றமும் இல்லை. 1,29,000 ரூபாய். சரக்கிருப்புல 1000 ரூபாய் கம்மியாகுது. அதனால 24,000 ரூபாயா மாறிடுது. கடனாளிகளோட மதிப்பு 0. முதல் 1,51,000 இருந்து 1000 கழிச்சோம் அப்படின்னா 1,50,000 ரூபாய். பொறுப்புகள் 3,000 ரூபாய் அப்படியே வந்துடும். சரி, இப்ப சமன்பாடு உடன்படுதா இல்லையான்னு பார்த்தோம்னா 1,29,000 பிளஸ் ஒரு 24,000 ரூபாய். இது ரெண்டையும் கூட்டினோம்னா 1,53,000 ரூபாய். முதல் மற்றும் பொறுப்புகளும் 1,53,000 ரூபாய். அப்ப கணக்கியல் சமன்பாடானது உடன்படுகின்றது. புரியுதா? அடுத்த நடவடிக்கை, காப்பீட்டு முனைமம் செலுத்தியது. காப்பீட்டு முனைமம் செலுத்தியது. காப்பீட்டு முனைமம் அப்படிங்கிறது எல்ஐசி இன்சூரன்ஸ் கட்டுறோம் இல்லையா? அதான் சொல்றாங்க. இன்சூரன்ஸ் நம்ம எப்படி கட்டுவோம்? காசா கொண்டு போய் கட்டுவோம். அப்போ முதல்ல ரொக்கத்தினுடைய மதிப்பு என்ன ஆகுது? குறைகிறது. அப்போ ரொக்கத்துல இருந்து கழித்தல் 3,000 ரூபாய் நாம கழிச்சிடணும். சரி, காப்பீட்டு முனைமங்கிறது நமக்கு செலவு. அப்ப யாருதான் செலுத்துவா? உரிமையாளர் செலுத்துவாரு. அப்போ உரிமையாளருடைய முதல்ல இருந்து நாம இந்த 3,000 ரூபாயை நாம கழித்து விட வேண்டும். புரியுதா? இந்த நடவடிக்கை சரக்கிருப்புல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. கடனாளிகள் ஏற்கனவே 0. அதனால மீண்டும் அதனுடைய மதிப்பும் 0.
பொறுப்புகள்ல இந்த நடவடிக்கை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, அங்கேயே நம்ம 0 போட்டுக்கலாம். இப்ப இந்த நடவடிக்கையை சரி கட்டினோம்னா 1,29,000 3000 போச்சுன்னா மீதி 1,26,000 ரூபாய். சரக்கிருப்புல எந்த மாற்றமும் இல்லை, 24,000 அப்படியே வந்துடும். கடனாளிகளுடைய மதிப்பு 0 தான். முதல்ல இருந்து 3000 ரூபாயை கழிச்சோம் அப்படின்னா மீதி 1,47,000 ரூபாய். பொறுப்புகளுடைய மதிப்பு அப்படியே தான் இருக்கும், 3000 ரூபாய் அப்படியே வந்துடும். புரியுதா? இப்ப கணக்கியல் சமன்பாடு உடன்படுதா இல்லையான்னு பார்த்தோம்னா சொத்துக்கள் பக்கத்துல 1,26,000 பிளஸ் 24,000 1,50,000. அடுத்தது முதல் மற்றும் பொறுப்புகள் பக்கத்துல 1,47 பிளஸ் ஒரு 3 1,50,000 ரூபாய். அப்ப சொத்துக்கள் பக்கமும் முதல் மற்றும் பொறுப்புகள் பக்கமும் சமமா இருக்கு. அப்ப கணக்கியல் சமன்பாடானது உடன்படுகிறது. புரியுதா? இப்ப அடுத்த நடவடிக்கைக்கு போயிடலாம். முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமம் 500. முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமம் 2021 நமக்கு வந்துருச்சா? இல்ல, அடுத்த வருடம் தான் 2021. அப்ப 2021 வருடத்துக்கான இன்சூரன்ஸ 2020லயே கட்டுறதுக்கு பேரு தான் முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமம் அப்படிங்கிறது. புரியுதா? எதிர்காலத்திற்கான செலவினை நடப்பாண்டில் முன்கூட்டியே செலுத்துறதுக்கு பேர் தான் முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமம். காப்பீட்டு முனைமங்கிறது நம்ம எப்படி செலுத்துவோம்? ரொக்கமா செலுத்துவோம். அதனால முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமத்தினால ரொக்கத்தின் மதிப்பு குறைகிறது. அதனால ரொக்கத்துல இருந்து இந்த 500 ரூபாயை முதல்ல கழிச்சிடணும். சரியா? அடுத்தது முன்கூட்டி செலுத்திய காப்பீடு நமக்கு சொத்து. அதை ஏன் நம்ம சொத்துன்னு சொல்றோம்னா செலவு அடுத்த வருடத்துக்கு உண்டானது. அடுத்த வருடத்துல அந்த செலவு செய்யற வரைக்கும் அந்த காசு நம்மகிட்டே இருந்ததுன்னா அந்த காசு யாருக்கு சொந்தமானது? நமக்கு சொந்தமானது. நமக்கு சொந்தமானதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்? சொத்துக்கள்னு சொல்றோம் இல்லையா? அதனாலதான் முன்கூட்டி செலுத்திய காப்பீடு நமக்கு சொத்து. இப்ப சொத்தினுடைய மதிப்பு அதிகரிக்குது. அதனால முன்கூட்டி செலுத்திய காப்பீடுங்கிற ஒரு புது காலம் நமக்கு உருவாகிறது. முன்கூட்டி செலுத்தியது என்ன செலுத்தணும்? காப்பீடு. எவ்வளவு ரூபாய்க்கு செலுத்தணும்? 500 ரூபாய். புரியுதா? இந்த நடவடிக்கை சரக்கிருப்புல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அதனால அதனுடைய மதிப்பு 0. கடனாளி 0ல தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால மீண்டும் 0. முதல்ல இந்த நடவடிக்கை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, 0. பொறுப்புகளையும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, அதனுடைய மதிப்பும் 0. இந்த நடவடிக்கையை நம்ம சரி கட்டினோம்னா 1,26,000 இருந்து 500 ரூபாயை கழிச்சோம்னா 1,25,500 ரூபாய். ஓகேவா? சரக்கிருப்புல எந்த மாற்றமும் இல்லை, அந்த 24,000 அப்படியே வந்துடும். கடனாளிகளுடைய மதிப்பு 0. இந்த 0 போட்டு வந்தா வாங்க, இல்லாட்டினா கூட நம்ம நடுவிலேயே கூட நிறுத்திடலாம், ஒன்னும் தவறுகள் கிடையாது. முன்கூட்டி செலுத்திய காப்பீடு 500 ரூபாய் புதுசு அப்படியே வந்துடும். இது முதல்ல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. அதனால 1,47,000 ரூபாய் அப்படியே வந்துடும். பொறுப்புகள் 3,000 ரூபாய் அதுவும் அப்படியே வந்துடும். சரியா? இறுதியா நாம சமன்பாடு உடன்படுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். சொத்துக்கள் பக்கத்துல ரொக்க இருப்பு 1,25,500 கூட்டல் சரக்கிருப்பு 24,000 ரெண்டையும் கூட்டினோம்னா 1,49,500 ரூபாய். கடனாளிகளுடைய மதிப்பு 0. அதை கூட்டினாலும் 1,49,500 ரூபாய் தான். முன்கூட்டி செலுத்திய காப்பீடு 500. அப்ப 1,50,000 ரூபாய். சொத்துக்கள் பக்கத்தினுடைய மதிப்பு. முதல் மற்றும் பொறுப்புகளுடைய மதிப்பு 1,47 பிளஸ் ஒரு 3 1,50,000 ரூபாய். அப்ப ரெண்டு பக்கமும் 1,50,000 ரூபாய் ஒரே மாதிரியான டோட்டல் இருக்கு. அப்ப கணக்கியல் சமன்பாடானது உடன்படுகிறது. புரிஞ்சுதா? இதோட கணக்கியல் சமன்பாடுகள் கணக்கு நிறைவடைகிறது. எடுத்துக்காட்டுல இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் பயிற்சி செஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கணக்கியல் சமன்பாடு எளிமையா புரியும். இந்த கணக்குகள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்லையோ அல்லது நம்ம குரூப்லயோ கேட்கலாம். அந்த சந்தேகத்தை உடனடியே நான் உங்களுக்கு தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நல்லதொரு காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.